சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்க ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் புன்னகை பூவே சீரியல். இந்த சீரியலை விட்டு நடிகை சைத்ரா அவர்கள் விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா இப்ப அவங்களே சில விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சன் டிவில நான் பிரைம் டைம்ல இப்போ சூப்பரா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் புன்னகை பூவே. இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல மெயின் ஹீரோயினா அம்மாஞ்சியா நடிச்சிட்டு வர்ற நடிகை சைத்ரா அவர்கள் இப்போ சீரியலை விட்டு விலகி இருக்கிறது தான் புன்னகை பூவே சீரியல் நடிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. அதுல சில ரசிகர்கள் அட பாவீங்களா, கலைவாணி கேரக்டருக்காக மட்டும்தான் நாங்க இந்த சீரியலையே பாக்குறோம், இப்ப அவங்களும் விலகிட்டாங்களா, இனிமே நாங்க இந்த சீரியலை எப்படி பாப்போம் அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் விலகுனாங்க, எதுக்கு விலகுனாங்க அப்படின்னு இன்னும் சில ரசிகர்கள் சோசியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ அதை பத்தி சைத்ரா அவர்களே சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, புன்னகை பூவே சீரியலை விட்டு விலகுனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. என்னோட முதல் சீரியலையே இவ்ளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க கொடுத்த அன்புனாலதான் நான் இன்னொரு புது சீரியல்ல மெயின் லீடா நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த புன்னகை பூவே சீரியல் மட்டும் இல்லாம இப்போ இந்த புது சீரியலும் நடிச்சிட்டு வரனால என்னால கால்ஷீட் சரியா கொடுக்க முடியல. நானும் எப்படியாவது முயற்சி பண்ணி 2 சீரியலையும் பேலன்ஸ் பண்ணி நடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு டெசிஷனை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். கால்ஷீட் ப்ராப்ளம்னாலதான் என்னால புன்னகை பூவே சீரியலை தொடர்ந்து நடிக்க முடியல அப்படின்னும், இனிமே கலைவாணியா வேற ஒரு புது நடிகை நடிக்க போறாங்க, அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது சீரியலுக்கான அப்டேட் கூடி சீக்கிரமே வரும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மேலும் அந்த புது சீரியல்ல உங்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை சைத்ரா அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.